அவசியம் இல்லை. காவிரியின் நடுவே குடிகொண்டுள்ள நட்டாற்றீஸ்வரரை வணங்கினாலே போதும் என்கின்றனர் பல நடைந்தோர். அகத்தியரின் ஆன்மா உலவும் இந்த ஆலயத்தை பற்றி நினைத்தாலே அத்தனை தோஷங்களும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடுமாம். இது இந்த கோயிலுக்கு ராமாயண காலத்துக்கு முந்தைய காலகட்டத்து கோயிலுங்கிறனால வடநாட்டுக்காரர்கள் தரிசிப்பாங்க. அகத்தியருக்கு 2 அரக்கர்களை அழிச்ச தோஷத்தை பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதா இங்க வந்துதான் நிவர்த்தி பண்ணி இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் போச்சு. அதனால ராமேஸ்வரம் தான் போய் பிரம்மகத்தி தோஷம் போகணும்னு அவசியம் இல்லை. இங்க வந்தா கூட இந்த சிவனை வணங்கி இந்த அகத்தியரை வணங்கினாவே பிரம்மகத்தி தோஷம் போகும். என்னதான் காவிரியில் வெள்ளம் வந்தாலும் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த நட்டாற்றீஸ்வரர் ஆலயத்திற்கு துளி கூட சேதம் ஏற்படாமல் பார்த்து கொள்வாராம் அங்கு அருள்பாலிக்கும் காவிரி கண்ட விநாயகர். இந்த கோயிலின் தல விருட்சமான ஆத்தி மரம் 6000 ஆண்டு பழமை வாய்ந்தது என்று சிலாகிக்கின்றனர் பக்தர்கள். ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்குங்க. அதுபோல இங்க இந்த நட்டாற்றீஸ்வரன் கோயிலுக்கு இந்த ஆத்தி மரம் ஸ்தல விருட்சமா இருக்குது. ஆக்சுவலா இந்த 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த ஆத்தி மரம். ஏன்னா நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆய்வுக்கு இது உட்படுத்தப்படும் போது அது எங்களுக்கு தெரிய வந்தது. மிக சிறப்பு வாய்ந்தது. இது அகத்தியரோட பாடல்கள்லயும் இந்த ஆத்தி மரத்தை சிறப்பு கூறியிருக்கிறாரு. திருப்பதியில் லட்டு, பழனியில் பஞ்சாமிர்தம் என்றால் இங்கு கம்பங்கூழ். கொளுத்தும் கோடையின் வெம்மையை தணிப்பது போல மனதின் வெம்மையை தணிக்கும் ஆற்றல் படைத்தது இந்த கூழ் என சிலிர்ப்புடன் கூறுகின்றனர் பக்தர்கள். சுழித்துக் கொண்டு ஓடும் காவிரியில் பரிசலில் பயணித்து இறைவனை வழிபடுவது சுகானுபவம் என்று உருகுகின்றனர் ஆலயத்திற்கு வருபவர்கள். இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு சமயத்துல வரும்போது ஆறு நிறைய தண்ணி போகும். அப்போ பரிசல்ல வர்றது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா நாங்க நினைக்கிறோம். அதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஆடி மாசம் நாங்க அடிக்கடி வர்றது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது முன்னோர் வாக்கு. தங்களது துயரங்களை இறக்கி வைக்கும் சுமை தாங்கிகளாகவே தெய்வங்களை கருதுகின்றனர் மக்கள். சுமை தாங்கிகள் ஒருபோதும் சுமைகளுக்காக வருந்துவதில்லை. சன் செய்திகளுக்காக ரமேஷ் மற்றும் ரகோத்தமன்.